ரெண்டு ரியாக்ஷன்ஸுமே பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒரு செகண்ட்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ பென்சீனை வந்து நம்ம ஹெக்ஸாக்ளோரோ பென்சீனாவும் பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடாவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம். சோ என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹெக்ஸாக்ளோரோ பென்சீனை பார்க்கலாம். ஹெக்ஸாக்ளோரோ பென்சீன் அப்படின்னா 6 குளோரின் யூஸ் பண்ணுவோம். இதே பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைட் அப்படின்னா 3 குளோரின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த டிஃபரன்ஸை கரெக்டா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோல்டு கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவோம். இதே BHCக்கு வந்து நம்ம ஹாட் கண்டிஷன், அதாவது 500 கெல்வின்ல தான் நம்ம இந்த ரியாக்ஷனை வந்து கண்டக்ட் பண்றோம். ஆல்சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து டார்க் கண்டிஷன்ல நடக்குது. அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட், இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல தான் அடுத்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்குது. ஆல்சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லீவிஸ் ஆசிட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் வந்து இருக்கு. முக்கியமா நீங்க பாருங்களேன், இந்த ஹெக்ஸாக்ளோரோ பென்சீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறதுல வந்து நமக்கு அந்த அரோமேட்டிசிட்டி ஆஃப் தி பென்சீன் வந்து அப்படியே தான் இருக்கு. பென்சீன் அரோமேட்டிக்கா தான் இருக்கு. ஆனா இங்க நமக்கு இந்த டபுள் பாண்ட் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. சோ பென்சீன் அதோட அரோமேட்டிசிட்டியை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு இல்லையா? ஏன்னா ஹைட்ரஜன் போயிட்டு அதோடைய பிளேஸ்ல தான் குளோரின் வந்து வந்திருக்கு. சோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. இதே இங்க பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் தான் ஆகல, ஹைட்ரஜன் கூடவே குளோரினும் ஆட் ஆகியிருக்கு. அடிஷன் ரியாக்ஷன் நமக்கு வந்து நடந்திருக்கு. சோ number of chlorine and temperature, light or dark, இந்த மூணு டிஃபரன்ஸுமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இது நம்ம காமாக்சின் இல்ல லிண்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஒரு பவர்ஃபுல் இன்செக்டிசைடா வந்து யூஸ் பண்றாங்க. சோ சொன்னது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.